ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்த பார்க் செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இதே மாதிரி நிறைய செட் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ பார்க் செட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கனால சரியாக தெரியல. ஸோ நான் கட் பண்ண பிறகு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையே அளவாக வச்சு இன்னொரு பீஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 2 பீஸ் தேவை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட்லேயே இந்த மாதிரி நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த 2 பீஸ்க்கும் நடுவில் நம்ம சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதோட ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு இதோட சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். நம்ம ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி இதுக்கு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கார்ட்போர்டில் நம்ம நடுவில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒட்டணும்ல, அதே சைஸில் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இதோட பின்னாடி வந்து நம்ம படி மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி இதோட பின்னாடி வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இது வந்து டைட்டாக இருந்தால் நம்ம அப்படியே கூட செட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டோன்னா அழகாக ஒன்று போல் இந்த மாதிரி படி மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒட்டி காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி நம்ம போய் சருகிற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து யானை மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக சருக்கள் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே நமக்கு வந்து 3 பீஸ் தேவை. ஸோ அதனால் ஒரு பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையே அளவாக வச்சு இன்னும் 2 பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நமக்கு ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வைக்கிறது வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ அதனால் அதோட சைஸு ஷேப் எல்லாம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3 இது கட் பண்ணியாச்சா. இதில் வந்து மேலே இந்த இடத்துல சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ஓட்ட போட்டணும். ஸோ இதுக்கு நம்ம பென்சில் யூஸ் பண்ணி கூட அழகாக போட்டலாம். இப்போ பாருங்கள், 3 இதுலேயுமே போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்ட்ராவோட அந்த வளைவு கூட எடுத்து விட்டு நல்லா நீளமாக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு 3 இதுலேயுமே கரெக்டாக இருக்கும் மாட்டுறதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் ரோல் கூட பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராவில் வந்து நம்ம 3 கார்ட்போர்டையுமே மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு 2 இது வந்து கொஞ்சம் கேப்லேயும், அடுத்தது வந்து கொஞ்சம் அதிகமான கேப்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சைடு வியூவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பி எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து கட்டு கம்பி கேலண்டர் கேக்லலாம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அல்லது நூல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கம்பி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நூல் கூட எடுத்து இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நூலும் யூஸ் பண்ணணும். அதில் சின்னதாக ஓட்டை போட்டு அந்த கம்பியை வந்து கீழே முடிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம நூலில் கூட முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஊஞ்சல் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் கீழே உட்கார்றதுக்கு அந்த ஃபோம் ஷீட் இதுவும், மேலே வந்து தொங்குறதுக்கு கம்பியில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நூலில் கூட இதே மாதிரி முடிச்சு போட்டு ஊஞ்சல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃபோம் ஷீட்லேயும் இதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊஞ்சல் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஸ்ட்ராவில் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். கம்பியை வந்து மேலே வளைச்சும் விட்டுக்கலாம், அல்லது முடிச்சும் போட்டுக்கலாம். நம்ம நூல் யூஸ் பண்ணால் அப்படியே அந்த ஸ்ட்ராவில் வந்து மேலே முடிச்சு போட்டு கட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஊஞ்சல் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. 2 ஊஞ்சல் வந்து அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெட்டு எடுத்திருக்கேன். இந்த நெட்டு வந்து நம்ம நிறைய பொருள் வந்து வாங்கும்போது பேக் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேப் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ராலேயே மாட்டிடலாம். ஸோ அதனால் அந்த கார்ட்போர்டை வந்து ஃபஸ்ட்டு கலட்டிட்டு அந்த ஸ்ட்ராவோட ஓட்டை இருக்குல்ல, அதை வந்து விட்டு அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் மாட்டி வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து மாட்டிக்கோங்க. அடியில் இருக்கிறத வந்து நம்ம கார்ட்போர்டோட அடியில் வந்து மாட்டி விட்டுலாம். அப்புறம் சைடில் இருக்கிறதுக்குலாம் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த நெட்டு வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அந்த நெட்டு வந்து அசையாமல் இருக்கும். பார்க்கில் வந்து குழந்தைங்க ஏறுற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்காக இந்த நெட்டு வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ பாருங்கள் நம்ம எல்லா சைடும் ஒட்டி அழகாக அந்த நெட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் பிடிச்சி குழந்தைங்க மேலே வரைக்கும் ஏறுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதோட பின் பக்கத்தில் வந்து ஒட்டுறதுக்காக இந்த ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் கலராக கட் பண்ணி அடுத்தடுத்து வந்து நம்ம ஒட்டிடலாம். பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கூட ஏறி அந்த பக்கமாக இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த நெட்டு வழியாக ஏறி நம்ம அந்த கம்பி வழியாக இறங்குற மாதிரி இதை டிசைன் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வேஸ்ட்டாக இருக்க அட்டையில் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி அட்டையே நமக்கு போதுமானது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இது ஒட்டிட்டு அது மேலே வந்து திருப்பி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு அட்டையை வந்து ஒட்டிடுங்க. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து நம்ம அடுத்தடுத்து மடக்கும்போது இது வந்து நமக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி கிடைக்கும். பார்க்கில் வந்து குழந்தைங்க உட்காந்து ஆடுறதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி, குதிரை மாதிரி, வாத்து மாதிரிலாம் நிறைய டிசைன் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த அட்டையை வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி மடக்கி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு அழகாக ஸ்ப்ரிங் மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த எண்டிங்கில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே ஒட்டிடலாம். இதில் வந்து ஒட்டிட்டு மேலே வந்து கார்ட்போர்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்னதாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இது மேலே நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அப்புறம் இது வந்து நம்ம குதிரை மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ குதிரையோட முகம் மாதிரி கார்ட்போர்டில் லைட்டாக வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குதிரையோட வால் இருக்க மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே ரெண்டு சைடில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவி பாண்ட்னா கொஞ்சம் டக்குன்னு நிற்கும், ஃபெவிகால்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உடனே அது வந்து நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த குதிரையில் குழந்தைங்க ஆடும்போது பிடிக்கிறதுக்காக கைப்பிடி இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ட்ராவில் வந்து இந்த மாதிரி சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே அந்த குதிரையோட தலையோடு சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் அழகாக பார்க்கில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கார்ட்போர்டில் ஒரு பெரிய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 2 எண்ட்லேயுமே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு சின்னதாக அதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதில் வந்து நமக்கு கைப்பிடி தேவை. ஸோ அதுக்காக அந்த ஸ்ட்ராவோட வளைவாக இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கார்ட்போர்ட்லேயே கூட இதே மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராவில் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஒட்டிடலாம். நம்ம வந்து என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சீசா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஒரு டூத் பிக் எடுத்து சென்டரில் இந்த மாதிரி குத்திடுங்க. அடுத்து இதோட அடியில் வந்து நிறைய கார்ட்போர்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து இதே மாதிரி அந்த டூத் பிக்கில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஹைட் ஆகும்போது நமக்கு கரெக்டாக சீசா வந்து மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குற மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு ரொம்ப ஹைட்டாக வேணும்னா இன்னொரு 3-4 பீஸ் மேலே சேர்த்து இதில் மாட்டிக்கலாம். இல்லைனா 2 பீஸ் மாட்டினாலே அழகாக சீசா வந்து ஏறி இறங்குது. இப்போ பாருங்கள் நம்ம அழகாக சிம்பிளாக சீசா வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி பீசஸ்லாம் கட் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டும்போது அதில் உட்கார்றதுக்குரிய அந்த சேர் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 4 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பார்க்கில் வந்து குழந்தைங்க உட்காந்து சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து 4 சேர் இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டி அதில் அவங்க பிடிச்சிட்டு உட்கார்றதுக்கும் சேர்த்து கார்ட்போர்ட்லேயே ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 இது ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரவுண்டில் வந்து நடுவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடணும். அப்போ தானே நம்ம கால் போட்டு உட்கார முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு கேப்லேயும் இந்த சேர் எடுத்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து இதில் சென்டரில் நம்ம ஒரு வேஸ்ட் பென் எடுத்து இந்த மாதிரி மாட்டிடலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். நம்ம சாட்டின் ரிப்பன்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாகவே தெர்மாக்கோல் இருக்கும். ஸோ அதை வந்து அடியில் அப்படியே செட் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் தெர்மாக்கோலில் ரவுண்டாக கட் பண்ணி பெண்ணை வந்து அப்படியே கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம், அல்லது கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டா இதை வந்து அழகாக சுற்ற முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்து நமக்கு பெஞ்சு தேவையில்ல. இது வந்து நம்ம டீச்சர் செட்டில் பண்ணது. ஸோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கார்ட்போர்டில் தான் ரெடி பண்ணது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கில் பெஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கார்ட்போர்டில் தான் செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பெஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பார்க் செட்டுக்கு ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம்.
இது எல்லாத்தையுமே நம்ம கார்ட்போர்டில் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை அடுத்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், யானைன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்காக பிளாக் கலரில் கலர் பண்ணியிருக்கேன். சென்டரில் ரெட் கலர். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ கலர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பேபி செட்டில் செஞ்ச பேபியை வச்சு இந்த பார்க்கில் எல்லாத்துலேயுமே விளையாண்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேபி வந்து நீங்கள் பேபி செட் வீடியோவை பார்த்து அழகாக டிஷ்யூ பேப்பரில் செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பேபி செஞ்சு நீங்கள் இந்த பார்க் செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேபி வந்து எல்லா இதுலேயுமே அழகாக விளையாண்டு பார்க்குது. அவ்வளோதான், நீங்கள் கேட்ட மாதிரி பார்க் செட் வந்து வீட்டிலேயே ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.